வணக்கம். என் பேர் தாமஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸ வந்து வாங்க போறோம். அத எப்படி வாங்குறது? எப்படி கம்பெனிய வந்து சூஸ் பண்றது? அப்படின்றத வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்க கையில நீங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்து எதுவும் இலவசமா வரப்போறதில்ல. நீங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு பணமா தான் இருக்கும் அது கண்டிப்பா. அப்படி இல்ல அப்படின்னாச்சுன்னா, உங்க அப்பாவோ, உங்க அம்மாவோ உங்க தாத்தாவோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு பணமா தான் அது இருக்கும். அது எப்படியா இருந்தாலும் ஒரு ஹார்ட் ஏர்ன்ட் மணி தான் அது. பணங்க வந்து சும்மா சுலபமா வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. அந்த அமௌண்ட்ட வச்சு உங்களுக்கு உலகத்தில புடிச்ச நெறைய விஷயங்கள் இருக்கு. ஊர சுத்தி பார்க்கலாம், நகைகள வாங்கலாம், வீடுகள வாங்கலாம். இப்படி நீங்க உங்களுக்கு புடிச்ச எத்தனையோ விஷயம் இருந்தாலும், நீங்க அதெல்லாம் வந்து விட்டுட்டு, நீங்க வந்து ஃபியூச்சருக்காக ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக இந்த ஒரு ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஸ்டாக்க வந்து வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. இப்ப இத எப்படி அந்த கம்பெனிய வந்து சூஸ் பண்றது? அந்த கம்பெனிய சூஸ் பண்ணி, அந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்க வாங்குறதால நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குமா? நம்மளுக்கு ஒரு புடிச்ச ஒரு வீட்ட வாங்குறதோ, இல்ல புடிச்ச ஒரு கார வாங்குறதோ, இல்ல நம்ம பணத்த வச்சு நம்மளுக்கு புடிச்ச ஒரு சுற்றுப்பயணத்த மேற்கொள்றதோ, இல்ல நம்மளுக்கு புடிச்ச ஒரு நகைகள வாங்குறதோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த நீங்க வாங்குறப்ப, உங்களுக்கு மனசுல வர சந்தோஷம் மாதிரி, ஒரு சந்தோஷம் ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக்க இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸுக்காக வாங்குறப்ப வரணும். அப்படி வருதா? அப்படின்றத வந்து பத்தி தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். என்னைக்குமே ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நீங்க ஒரு புடிச்ச ஒரு காரியத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த காரியத்திலருந்து உங்கள அந்த காரியத்திலருந்து உங்கள அவ்வளோ சீக்கிரத்தில வந்துட்டு அத விட்டு நீங்க விலக மாட்டீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச ஒரு கம்பெனியினுடைய ஷேர நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த ஷேர வந்து அவ்வளோ சீக்கிரத்தில நீங்க வந்து விக்க மாட்டீங்க. அப்ப ஷேர வந்து செலக்ட் பண்றது அப்படின்றது, ஒரு கம்பெனியினுடைய எந்த ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனி செலக்ட் பண்ணி அதிலருந்து ஒரு ஷேர செலக்ட் பண்றோம். ஸோ, அப்ப ஒரு கம்பெனிய வந்து செலக்ட் பண்றது அப்படின்றது வந்துட்டு, உங்க மனசு சம்மந்தப்பட்ட ஒண்ணா இருக்கு. உதாரணமா வாரன் பஃபெட் எடுத்துக்குவோம். ஒரு பெரிய ஒரு அ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய ஒரு ந நபர் அவரு. சாதிச்சு காட்டிய ஒரு நபர் அவரு. அவரு வந்து கொக்கோ கோலாவினுடைய இத வந்து ரொம்ப நாளா வச்சிருந்தாரு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் அந்த இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக்க வாங்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, அத வந்து நீங்க அவ்வளோ சீக்கிரத்தில வந்துட்டு அந்த ஸ்டாக்க வந்துட்டு விக்க மாட்டீங்க. அது அப்ஸ், டவுன் அப்டி இப்டின்னு போனாலும், அத வந்து கடைசி வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் வந்து நீங்க வாங்க போற கம்பெனிக்கு மேல உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்பதான் அந்த கம்பெனியுடைய ஷேர வந்து வாங்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது. மத்தபடி ஃபண்டமெண்டல் அனலைஸ பார்த்துட்டேன். ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்கு. டெக்னிக்கல் அனலைஸும் பார்த்தாச்சு. அதுவும் நல்லா இருக்கு. அப்படிலாம் பார்த்து வாங்குறது லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. அதெல்லாம் பார்க்கணும் தான். ஆனா அதுவெல்லாம் வந்து அடுத்தது அதெல்லாம் வந்து கடைசியா பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து எமோஷனலா நீங்க வந்துட்டு அந்த கம்பெனியோட டை அப் ஆகியிருக்கணும். கனெக்ட் ஆகியிருக்கணும். உங்க மனசு வந்து அதோட கனெக்ட் ஆகியிருக்கும். அத பத்தி தான் வந்து இத வந்து பார்க்க போறோம் நம்ம. இப்ப நீங்க இந்த இதுல வந்து படத்துல பார்க்குறது வந்து சைமன் ஸ்னீக் கோல்டன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பிசினஸ் டூல் இது. ஒரு ஐடியாலஜி. இதுல வந்துட்டு 3 சர்க்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இன்னர் சர்க்கிள். 2வது சர்க்கிள் வந்துட்டு அடுத்தது மிடில். லாஸ்ட்ல வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல வந்துட்டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத வந்துட்டு நானு எழுதியிருக்கிறேன். அடுத்த சர்க்கிள்ல வந்து ஹவ் அப்படின்றது எழுதியிருக்கிறேன். அடுத்ததுல வந்து வாட்ன்னு எழுதியிருக்கிறேன். ஏன், எப்படி, என்ன அப்படின்றது தான் இதனுடைய இது. இத வந்துட்டு
இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த ஒய் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஒய்லேருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒய் அப்படின்ட்டு. ஒய் ஒரு கம்பெனியை வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து சாய்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனியை வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பீரியடில் நான் காலேஜ் இந்த ஸ்கூல் படித்த டைமில் வந்துட்டு ஹெச்எம்டி அப்படின்ற ஒரு வாட்ச் தான் வந்து இருக்கும். அப்போ வாட்ச் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் பழக்கமான இது. அப்போல்லாம் வாட்ச் கட்டணுன்ட்டு ஆசைப்படுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்போ வந்து ஹெச்எம்டின்னு ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல மண்டை மாரி இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஹெச்எம்டி ஆட்டோமேட்டிக்னுவாங்க. கீலாம் கொடுக்க வேணாம், அதை அப்படியே ஆட்டி ஆட்டி இது பண்ணலாம். கீ கொடுக்குற மாதிரியும் வரும். அதில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரொம்ப டிமாண்ட். ஆட்டி ஆட்டி கீயர் ஆட்டோமேட்டிக் வாட்சுக்கு வந்து ரொம்ப டிமாண்டு. அப்போ என்னன்னா இந்த ஹெச்எம்டி வாங்கணும், வாங்கணும். வாட்ச்னாலே ஹெச்எம்டி தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த மாதிரி இருந்த ஒரு டைம். அப்போ என்னென்னா 80s அந்த டைமில் வந்துட்டு இந்த 70s 80ஸ்லலாம் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் போயிட்டு வருவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் போக மாட்டாங்க. எங்கள் ஊருக்கு தெரிஞ்சு ஊருக்கு ஒரு 2 பேர் 3 பேர் வந்து போயிருப்பாங்க. அவங்க போயிட்டு வரப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நிறையா சென்ட் வாங்கிட்டு வருவாங்க, நிறைய வாட்சஸ் வாங்கிட்டு வருவாங்க. அது எல்லாத்துக்கும் வந்துட்டு கொடுப்பாங்க. மெயின்லி வந்து கேஷியோ வாட்ச் வாங்கிட்டு வருவாங்க. இந்த கேஷியோ வாட்ச்சு, Q&Qன்னு ஒரு வாட்ச்சு. இந்த வாட்செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. அந்த வாட்ச் பார்த்தோன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஹெச்எம்டி மாரி மண்டையெல்லாம் இருக்காது. அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே ஸ்லிம்மாக இருக்கும். கையில் கட்டுறதுக்கும் ரொம்ப இதாக இருக்கும். அது ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு டைம் அது. அப்போ இந்த வாட்செல்லாம் என்னடா இங்கே கிடைக்க மாட்டேங்குது, ஹெச்எம்டிலாம் ஏன் இந்த மாரி வாட்ச் போட மாட்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அந்த டைமில் வந்துட்டு யோசித்த ஒரு டைம். அந்த டைமில் தான் வந்து டைட்டான் கம்பெனி வந்து உள்ள புதுசாக வந்து வாட்ச் வந்து போடுறாங்க. அப்போ டைட்டான் கம்பெனி வந்து போடுறப்ப அவங்களுடைய எய்ம் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற அந்த ஸ்டைல்ஸ் இருக்குது. இது சொல்ல போனோன்னா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது ஃபாரின் வாட்சஸ். இந்த ஃபாரின் வாட்சஸ்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குதோ, அந்த மாதிரியான ஒரு டிசைனில் ஒரு குவாலிட்டியாக இந்தியன்ஸில் வந்து இந்தியாவில் வந்து தயாரித்து இந்தியன்ஸுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் அவங்களுக்கு. ஸோ அந்த எய்மில் வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி டைட்டான்றது வந்தது. சரியான மார்க்கெட்டு. நல்லா பிச்சுட்டு போச்சு அந்த டைட்டான்ற கம்பெனி. ஸோ அப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த டைட்டானுக்கு வந்து என்ன தான் அவங்களுக்கு அப்போ அந்த கம்பெனியினுடைய ஈத்தோஸ் அப்படின்னுவாங்க. அந்த கம்பெனியினுடைய ஈத்தோஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாச்சுன்னா, உலகத்தரம் வாய்ந்த டிசைன் மாடல்ஸ் இதை வந்துட்டு இந்தியாவில் தயாரித்து கட்டுப்படியான விலையில் இந்திய மக்களுக்கு வந்து கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய ஈத்தோஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஈத்தோஸ் இருக்கும், ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அந்த ஐடியாலஜிக்கல் கோர் தான் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா ஒய் அப்படின்றது. அதுதான் வந்து ஈத்தோஸ் அப்படின்னும். அப்போ இதுதான் வந்து இவங்களுடைய இந்த பிரின்சிபல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து அந்த கம்பெனி வந்து எனக்கு வந்து அட்ராக்ட் ஆச்சு. என்னுடைய மனசும் அந்த கம்பெனி டைட்டானுடைய வாட்சும் வந்து ஒரு லிங்க் ஆச்சு. சரி, நம்ம இப்போ இந்த காலத்துக்கு வருவோம். இப்போ இந்த காலத்துக்கு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ ட்ரெஸ்ஸுக்கு போயிடும், வாட்சை விட்ரும், ட்ரெஸ்ஸுக்கு போயிடும். இப்போ ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டீங்கன்னா 2 ஷோரூம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஒன்று வந்து பீபா. உங்களுக்கு தெரியும் BIBAன்னு ஒரு பீபான்ற ஒரு இது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து என்னன்னா ஃபேப், FAB, ஃபேப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கம்பெனிஸ் ட்ரெஸ் கம்பெனி வந்து இருக்குது. நீங்கள் நிறைய ஷோரூம் வந்து சென்னையில் வந்துட்டு பார்க்கலாம் அந்த ஷோரூம்ஸ். இதில் வந்து பீபாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்தியன் கல்ச்சர் பேஸ்டு. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தினுடைய பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை ஒரு தரமான குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸு மெட்டீரியலில்
தயாரித்து அது வந்து இன்னும் மெருகேற்றி டிசைனில் கொடுக்கறது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எத்தனிக் வியர்னு சொல்லுவாங்க. அது ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஈத்தோஸே வந்து அந்த மாதிரி தான். ஒரு பாரம்பரியம் வந்து விட்டு போயிடக்கூடாது. ஒரு பாரம்பரிய உடைகள் வந்து நாட்டை விட்டு மறைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாடர்ன் வேர்ல்டில் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுக்காம இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸையே எடுத்து அதையே வந்து டிசைன் பண்ணி ரீடிசைன் பண்ணி அதை நல்ல குவாலிட்டி உள்ள கிளாத்தில் வந்து கொடுக்குற ஒரு கம்பெனி தான் வந்து பீபா. அப்போ யார் யாருக்கெல்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாரம்பரியத்துக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு நபர், பழைய பாரம்பரியங்கள் கெட்டு போயிடக்கூடாது, அது வந்து பாதுகாக்கணும் நம்ம அப்படின்ற ஒரு சிந்தனை உள்ள ஒரு நபர், அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது கம்பெனி அந்த கம்பெனி தான். நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கம்பெனி அந்த கம்பெனி தான். ஏன்னா அந்த கம்பெனி உங்களோட எமோஷனலாக வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான். ஏன்னா அந்த கம்பெனியுடைய ஈத்தோஸும் உங்களுடைய எய்மும் ஒரே மாதிரி இருக்கு. நீங்களும் பழமையை விரும்புகிறீங்க, பாரம்பரியம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே போல் தான் அந்த கம்பெனியும் நினைக்குது. அந்த கம்பெனியும் வந்து அதுக்காகத்தான் அவங்க வந்துட்டு அவங்க அந்த ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ அந்த கொள்கையாக வச்சிருந்தா மட்டும் போதுமா? இல்லை. அதுக்காக தான் ஹவ் அந்த கொள்கையை எப்படி அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னாச்சுன்னா, பழைய பாரம்பரிய ஆடையினுடைய டிசைனை எடுத்து அந்த பேட்டர்னில் வந்து இவங்க வந்து டிசைன் பண்ணி தரமான குவாலிட்டியான கிளாத்தில் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி ஆடைகளாக வடிவமைக்கிறாங்க. இதுதான் ஹவ். சரி, வடிவமைச்சா மட்டும் போதாதா? அதை என்ன பண்ணுறாங்க? வாட். அதை வந்து அவங்களுடைய ரீட்டைல் ஷோரூமில் வச்சு அதை வந்து நம்மளுக்கு வந்துட்டு விற்கிறாங்க. ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு விற்கிறாங்க. அப்போ வாட் அப்படின்றது வந்து ப்ராடக்ட்ஸ். அப்போ அவங்களுடைய மெயின் எய்ம் வந்து கலாச்சாரம் கெட்டு போயிடக்கூடாது, பாரம்பரியங்கள் காக்கப்பட வேண்டும். இதுதான் அவங்களுடைய மெயின் வந்து ஈத்தோஸ். ஸோ அந்த மெயின் ஈத்தோஸை வந்து அவங்க அப்படியே ஈத்தோஸாவே வச்சுக்கல. அவங்க வந்து அதை என்ன பண்ணுறாங்க? செயல் வடிவம் கொடுக்குறாங்க. ஹவ் எப்படி அதை கொடுத்தாங்க செயல் வடிவம் அப்படின்னாச்சு, அதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதை டிசைன் பண்ணாங்க அந்த பேட்டர்ன்ஸை. திருப்பி அந்த பேட்டர்ன்ஸை வந்து அந்த டிசைனை இம்ப்ரூவ் பண்ணாங்க. ப்ராடக்ட்டு அடுத்தது ப்ராடக்ட்டை அதை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 இதுமே வந்து உங்களுடைய அந்த பாரம்பரியத்தை காக்கணும் அப்படின்ற உங்களுடைய அந்த உள் உணர்வுக்கு, உங்களுடைய மனசினுடைய அந்த ஏக்கத்துக்கு, அந்த எண்ணத்துக்கு, அந்த தாகத்துக்கு ஏற்றதா வந்து அது இருக்குது. அப்படின்னு இருக்கிறப்ப, நீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு பணத்த, உங்களுக்கு புடிச்ச ஒரு கம்பெனியில வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கம்பெனி அந்த கம்பெனி தான். ஓகே. இப்ப அடுத்ததுக்கு வரும். ஃபேப் இண்டியா. இப்ப இந்த ஃபேப் இண்டியா அப்படின்றது வந்து கம்பெனி என்னன்னா, அதுவும் ஒரு ஆடை, ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ வந்துட்டு சேல்ஸ் பண்ற ஒரு இதுதான். அவங்களுடையது என்ன அப்படின்னாச்சுன்னா, அவங்களது வந்து அவங்களுடைய ஈத்தோஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆனது. பீபால இருந்து. என்ன டிஃபர்னா, ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸ எடுத்துக்குவாங்க. ட்ரெடிஷனல் டிசைன் எடுத்துக்குவாங்க. அந்த ட்ரெடிஷனல் டிசைனுக்கு ஒரு வெஸ்டர்ன் டச் குடுப்பாங்க. டிசைன்ல. ஒரு வெஸ்டர்ன் டச் குடுத்து, அத வந்துட்டு 2த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைன் குடுப்பாங்க. அது ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும் அந்த டிசைனு. ரொம்ப ராயலா இருக்கும். அது ஒரு ஸ்டைல். அப்ப யார் யாரெல்லாம் வந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரமும், மாடர்ன் கல்ச்சரும் மிக்ஸ் ஆகி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து அது வந்து பெஸ்ட் பிராண்ட் அது. இப்ப எடுத்துக்கிட்டோம்னா, ஏ.ஆர். ரகுமான் எடுத்துக்கலாம். எப்படி வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிக்க வந்துட்டு, இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்க வெஸ்டர்ன் இதில வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல குடுத்த மாதிரி, இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ எடுத்து, அதுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டிசைன் டச் குடுத்து, அத வந்து ப்ராடக்ட்டா வந்து கொண்டு வராங்க. ஸோ, நீங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உடையவரா இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து பழமையிலே இருக்கக்கூடாது. நம்ம வந்து புதுமையா முன்னேறி முன்னேறி போணும். அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகுற கம்பெனி அந்த கம்பெனி.
சரி, அத வந்து அவங்க எப்படி செயல்படுத்துறாங்க அந்த ஈத்தோஸ? ஆமா, அவங்களும் பீபா மாரியே அவங்களும் அத டிசைன் பண்றாங்க. வெஸ்டர்ன் டிசைன வந்து இதோட டச் பண்றாங்க. இதுல ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி அத ஆடையா தயாரிக்கிறாங்க. தயாரிச்சத செல் பண்றாங்க ஷோரூம்ல. ஃபைனல் ப்ராடக்ட்டா வந்து அத வந்து செல் பண்றாங்க. ஸோ இந்த அப்ப யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 2 கல்ச்சருடைய மிக்ஸ்டு பிடிக்குதோ, அவங்க சூஸ் பண்ண வேண்டியது ஃபேபா. சாரி ஃபேப் இண்டியா. இல்ல பியூர் ட்ரெடிஷனலா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ண வேண்டியது பீபா. நீங்க என்ன சார் இந்த கம்பெனிலாம் வந்துட்டு ஸ்டாக் எல்லாம் வந்து ரொம்ப மோசம் அப்படின்றது. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நான் இத. இப்படி நீங்க ஒரு கம்பெனிய வந்துட்டு செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஏன்னா பணம் வந்து உங்களுடைய பணம். நீங்க ஏதோ ஒரு லாபத்துக்காக நான் ஒரு கம்பெனில போட்டேங்க அப்படின்றது இருக்கக்கூடாது. அந்த கம்பெனியினோட நீங்க வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகியிருக்கணும். கனெக்ட் ஆகி நீ உங்களுக்கு என்ன பிரின்சிபலோட நீங்க வாழ்றீங்களோ, அந்த பிரின்சிபல செயல்படுத்துறதா அந்த கம்பெனி இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு செயல் வடிவம் குடுக்கிறதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனில நீங்க உங்க பணத்த வந்து முதலீடு பண்றப்ப, உங்களுக்கு என்ன வருதுன்னா, அப்ப நீங்க ஒரு தொழில் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு திருப்தி இருக்கும். அந்த கம்பெனி வந்து ஒரு சில டைம் ரிசல்ட் டவுன் ஆனாலும், நீங்க அந்த ஸ்டாக்க விட்டு வெளில வர மாட்டீங்க. வித்துட்டு, அது லாங் டைமுக்கு வந்து அத மெயின்டெயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு தேவை. இப்ப இதுல வந்து என்ன கவனிக்கணும் அப்டின்னாச்சுன்னா, நீங்க ஈத்தோஸ வந்துட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்க? அவங்க சீசனுக்கு பிசினஸ் பண்றாங்களா? பணத்துக்காக பிசினஸ் பண்றாங்களா? இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஈத்தோஸ் இருக்கா? ஒரு குறிக்கோள். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர் பிலீஃப் இருக்கா? அந்த பிலீஃப மையமா வச்சு தான் வந்து ஆக்ட் பண்றாங்களா? இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்துட்டு பார்க்கணும். அத வந்து அவங்க எப்படி செயல்படுத்துறாங்க? அப்படின்றத பார்க்கணும். அதான் ஹவ். அத எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது அத வந்து அவங்க எப்படி வந்து ப்ராடக்ட்டா டெலிவரி பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அப்போ ஒரு கம்பெனிய வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது, ஃபண்டமெண்டல் அனலைஸு, இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் அந்த இதுக்கெல்லாம் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து இந்த அனலைஸ் தான். இத தான் வந்து சைமன் ஸ்னீக் கோல்டன் ஐ சர்க்கிள்ன்னு சொல்லுவாங்க. இந்த நடுவுல இருக்கிற அந்த ஒய்ன்றத வந்து புல்ஸ் ஐன்னுவாங்க. புல்ஸ் ஐ அப்படின்னாச்சுன்னா, எருமை இருக்கு பார்த்தீங்களா? காட்டு எருமை. அதனுடைய கண்ணு. புல்ஸ் ஐ. அது எப்படின்னா, அது ஒண்ண டார்கெட் பண்ணிடுச்சுன்னா, அந்த அத வந்து ஹிட் பண்ணிடும் அது. எருமைட்டருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு விலங்கு அது. க ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல் அது. ஸோ அதுக்காக தான் இத வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒய்ன்றத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, புல்ஸ் ஐ அப்படின்னுவாங்க. அந்த சென்டர் சர்க்கிள. ஸோ, அப்ப அதுதான் வந்து மெயினு. அப்ப நீங்க ஒரு கம்பெனிய செலக்ட் பண்றீங்கன்னா, அதனுடைய ஈத்தோஸ் வந்து மெயினு. அந்த ஈத்தோஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அந்த ஈத்தோஸ பேஸ் பண்ணி அத வந்து அவங்க எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போறாங்க. அந்த ஈத்தோஸ எப்படி, என்னவா அத டெலிவர் பண்றாங்க. அப்படின்றத வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு இதா இருந்ததுனா தான், அதுக்கு அப்புறமா தான் நீங்க அடுத்த டீட்டெயில்ஸ்குள்ளலாம் போணும். எதுக்கு? ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ் அது லொட்டு லொஸ்க்கு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணணும். ஆனா, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு, ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு கிடையாது. இல்ல இன்ட்ராடேவுக்கு கிடையாது. ஸ்கால்பிங்க்குலாம் கிடையாது. இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு. ஏன்னா, உங்க ஹார்ட் ஏர்ன்ட் மனி. கடினமா கஷ்டப்பட்டு நீங்க சம்பாரிச்ச பணம். எப்படி வந்து உங்களுக்கு புடிச்ச ஒண்ண வந்து வாங்குறப்ப, உங்களுக்கு மனசுல சந்தோஷம் இருக்குதோ, அந்த சந்தோஷம் அந்த கம்பெனியுடைய ஷேர வாங்குறப்ப உங்க மனசுக்குள்ள வரணும். அந்த ஷேர நீங்க வச்சிருக்கப்பவும் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள தொடர்ந்து இருக்கணும். இதுதாங்க வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டினுடைய பேசிக் பிசினஸ் மாடல். புரியுதுங்களா? இத விட்டுட்டு நீங்க அவரு சொன்னாரு அது இது, இவரு சொன்னாரு இது, இதுல வந்து ரிப்போர்ட் நல்லா வந்திருக்கு. அ ஏர்னிங் ரிப்போர்ட்டு இது வந்து சரியில்ல. அப்படி இப்படின்லாம் பார்க்கறதில்ல. நெறைய கம்பெனி வந்து சீசன் பிசினஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதுல லாபம் வந்ததுன்னா, அந்த பிசினஸ பண்ணுவாங்க. அது லாபம் வரலன்னா, அத விட்டுருவாங்க. அந்த பிசினஸே விட்டுருவாங்க. நீங்க வாங்கி வச்ச ஷேர் எல்லாம் ஊத்திக்கும். புரியுதுங்களா? அந்த கம்பெனிய நம்பி நீங்க ஷேர் வாங்கியிருப்பீங்க. நல்ல ரிப்போர்ட்லாம் குடுத்துருக்கான்ட்டு. அவனுக்கு வந்து எந்த ஈத்தோஸும் இருக்காது. அவன பொறுத்தவரைக்கும் பணம் தான் அவனுடைய ஈத்தோஸ். அப்படின்றப்ப அந்த ப்ராஃபிட்டே இல்ல அப்படின்னாச்சுன்னா, கம்பெனியா குளோஸ் பண்ணாலும் பண்ணிட்டு போயிடுவான். அத பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா, அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்ட்ராங் ஈத்தோஸ் உள்ள ஒரு கம்பெனிய வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இப்ப நீங்க வந்துட்டு
வாரன் பஃபர்ட்டு ஏன் கொக்கோ கோலா கம்பெனியை வச்சிருந்தாரு அப்படின்றத சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இது வந்து புரியும். சரி, இது வந்து ஒரு பேசிக் தான் இது. இது வந்து ஒரு டெக்னிக்கல் அனலைஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ்க்குள்ளே போகல. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஃபஸ்ட்டு இதான் வந்து புல்ஸ் ஐ. இந்த புல்ஸ் ஐ தான் வந்து நீங்கள் அந்த கம்பெனியை வந்து பிக் பண்ணணும். அதுதான் வந்து அது வந்து எமோஷ்னலாக உங்கள் மனசோட கனெக்ட் ஆகி இருக்கணும். ஓகே, இதை பார்த்துருப்பீங்க வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இது. இது வந்து பிஸ்னஸ்னுடைய பேசிக்கான ஒரு மாடல் இது. ஃபவுண்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இது. அதனால் இது நீங்கள் நினைக்கிற மாரி நான் ஏதோ கற்பனையில் படம் போட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ஃபண்டமெண்டல் ஹேவர்டில் சொல்லித்தர ஃபண்டமெண்டல் தேரி இது பிஸ்னஸ். அதனால் நீங்கள் வந்துட்டு இதை வந்து மனசில் வச்சிங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.